பெரியவா திருவடிகளே சரணம். நம்ம வீட்டில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இல்லை அண்ணனுக்கும் தம்பிக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இல்லை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சண்டைகள் இருந்துகிட்டே இருக்குது. இதால் மனவேதனைகள் இருக்குது. இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது வந்து ஏதாவது சண்டைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு 2 பொருள் போதும். 2 பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். இதை வச்சு நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சண்டை இல்லாத வீடுகள் அப்படிங்கிறது கிடையாது, பிரச்சனை இல்லாத வீடுகள் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனால் வீடு ஃபுல்லாகவே பிரச்சனையாகவே தான் இருக்குது, வருஷம் முழுவதுமே பிரச்சனையாகவே இருக்குது, சண்டையாகவே இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம விடுபடணும். என்ன பண்ணலாம்? ரொம்ப எளிமையான வழி. யார் கூட பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை யார் மூலமாவது நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எளிமையான வழி. என்ன பண்ணணுன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருள் தான். நம்ம வீட்டில் கருப்பு எள்ளு வச்சுருப்போம், துவரம்பருப்பு வச்சுருப்போம். இதெல்லாம் இல்லாமல் வீடு இருக்காது கண்டிப்பாக. இது 2ஐயும் கொஞ்சம் பொடி பண்ணிக்குங்க. பொடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் எறும்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த எறும்புகள் சாப்பிட்ற மாதிரி 2ஐயும் பொடி பண்ணி போடுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மரத்தடியில் போட முடியுமான்னு பாருங்கள். எங்கேயாவது எறும்பு இருக்கணும், அவ்வளோதான். அந்த எறும்பு வந்து அந்த துவரம்பருப்பையும் எள்ளு பொடியையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், நிம்மதியின்மை எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும். இந்த எறும்பு என்ன பண்ணும், எடுத்துகிட்டு போய் 6 மாதத்துக்கு வச்சுக்கும் வீட்டுக்குள்ளே. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட அப்படியே நம்மளுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த பரிகாரம். ரொம்ப எளிமையானதும் கூட. செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.